ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா, நைஜீரியாவில் லேகோஸில் வந்துட்டு முருகர் கோயில் இருக்குங்க. அங்கே முருகருக்கு திருக்கல்யாணம் நடக்க போகுது. நம்ம அதை தாங்க பார்க்க போகிறோம். முருகருக்கு திருக்கல்யாணம் நிகழ்ச்சி நடக்க போகுது. அதுக்கு நம்ம ஏதாவது சீர் வந்து கொண்டுட்டு போகணும். சீர் வந்துட்டு என்ன கொண்டு போகலான்னா, ஃப்ளவர்ஸ் கொண்டு போகலாம், ஸ்வீட்ஸு, நெட்ஸு, அது மாதிரி எதை வேணாலும் கொண்டு போகலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஸ்வீட் தாங்க செஞ்சு எடுத்துகிட்டு போகலான்ட்டு இருக்கேன். என்னோடய சீர் வந்துட்டு லட்டு தாங்க கொண்டு போக போகிறேன். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கப்பு வந்து கடலை மாவை எடுத்துக்கலாம். அது நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஜலிச்சு எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான தண்ணி விட்டு நல்லா வந்து கெட்டியாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவும் வந்து தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்துச்சுன்னா எண்ணெய் வந்துட்டு நிறையா வந்து அது குடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த பூந்தி. இது மாதிரி வந்து பதத்தில் இருக்கணும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது கூட வந்துட்டு ஒரு பிஞ்ச் அளவு வந்து லெமன் கேசரி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பூந்தி செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் இது மாதிரி பூந்தி கரண்டி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண இந்த கடலை மாவு வந்து இது மாதிரி கொஞ்சமாக ஊற்றிட்டு லைட்டாக தீத்தி விட்டிங்கன்னா அழகாக வந்து முத்தாக எண்ணெயில் வந்து விழும். நீங்கள் இந்த கடலை மாவு ரொம்பவும் தண்ணியாக இருந்துச்சுன்னா அது வந்துட்டு ரொம்ப எண்ணெய் குடிச்சிடும். அதனால் இது மாதிரி வந்து பதத்தில் இருக்கணும். லட்டு செய்கிறதுக்கு வந்து பூந்தி வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாலாம் வந்து ஃப்ரை ஆகணும்னு கிடையாது. இது கொஞ்சமாக லைட்டாக வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆனால் போதும், எடுத்துடலாம். இப்போ இந்த பூந்தி வந்து நல்லாவே வெந்து வந்திருக்கு. இதோட பபுள்ஸ்லாம் வந்துட்டு எல்லாம் அடங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ எல்லா பூந்தியும் நம்ம எடுத்தாச்சு. இவங்க பாருங்கள், அழகாக வந்து முத்தாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பூந்திலாம் வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதில் நம்ம கொஞ்சமாக வந்துட்டு கொஞ்சம் பவுட்ரு பண்ணிக்க போகிறோம். ஏன்னா எல்லாமே முத்தாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இந்த உருண்டை பிடிக்க வராது. அதனால் இதை மட்டும் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த பூந்தியை வந்து நம்ம கொஞ்சம் கொரகொரப்பாக வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கிரைண்ட் பண்ணதை வந்து இந்த பூந்தி கூட நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிரைண்ட் பண்ண பூந்தி வந்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு கலரிக்கலாம். இப்போ கடாயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு முந்திரி திராட்சையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு வந்துடுது. அதையும் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம திராட்சையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ திராட்சையும் நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெண்டுத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம வந்து சக்கரை பாகு தான் இப்போ காய்ச்சிக்க போகிறோம். இப்போ அதே கடாயில் 1.5 கப்பு வந்து நான் சுகர் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இந்த சக்கரை முழுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த சக்கரை வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும். சக்கரை வந்து நல்லா கரைஞ்சி வந்ததும் 1.25 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக வந்து லெமன் கலர் கேசரி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சி வந்ததும் இது வந்து ஒரு கம்பி பதம் வரணுங்க. இது எப்போ வந்து ஒரு கம்பி பதம் வரும்னா, நல்லா சக்கரை பாகு வந்து நல்லா பொங்கி வரும். அந்த ஸ்டேஜில் தான் ஒரு கம்பி பதம் வந்து நமக்கு வந்துடும். இது கூட வந்துட்டு ஒரு சிட்டிகை வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போலாம் வந்து நம்ம செக் பண்ணும்போது இந்த ஒரு கம்பி பதம் வந்து உடஞ்சி வருங்க. அந்தளவுக்கு வந்துட்டு பர்ஃபெக்டாக வராது. இப்போ இந்த பாகு வந்துட்டு நல்லா வந்து பொங்கி வரும், பெரிய பெரிய பபுள்ஸாக வரும். அதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ நல்லா பெரிய பெரிய பபுள்ஸாக வந்திருக்கு. இப்போ நம்ம கம்பி பதம் செக் பண்ணிடலாம். இப்போ ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. உடனே வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். கம்பி பதம் வந்த உடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஊற்றிக்கணும். அப்போ தான் வந்து கெட்டி ஆகாத இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ண பாகு வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பூந்தியில் வந்துட்டு
அந்த சூட்டோடய எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம ரெடி பண்ண பாகு வந்துட்டு இந்த பூந்திக்கு கரெக்டாக இருக்குங்க. ஸோ மீதி எல்லாத்தையும் நம்ம இதேமாரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த சக்கரை பாகு ஊற்றி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஜூஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு 1/2 hour கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாகிட்டு வந்துடும். அப்போ நீங்கள் லட்டு பிடிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ண பாகு எல்லாமே நம்ம ஊற்றிட்டாச்சு. இப்போ இந்த பூந்தி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாக இருக்க மாதிரி இருக்குது. இது 1/2 hour கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கெட்டியாகிடும். இப்போ இதை வந்து திராட்சையும் முந்திரியும் இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட வந்து கொஞ்சமாக வெள்ளரி விதையும் சேர்த்துக்கலாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்க மாதிரி இருக்கும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு தட்டை போட்டு ஒரு 1/2 hour நல்லா மூடி வச்சிடலாம். அப்போ தான் வந்து இந்த லட்டு பிடிக்கிறதுக்கு நல்லா வந்து செட் ஆகிட்டு வரும். இப்போ 1/2 hour ஆகிடுச்சு, நல்லாவே செட் ஆகிட்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த பூந்திலாம் வந்துட்டு நல்லா ஊறி போய் வந்திருக்குங்க. இப்போ நமக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த டைம் பார்த்திங்கன்னா நல்லாவே ஆறி வந்துடுச்சு. இது வந்து நல்லா சூடெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம லட்டு பிடிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா லட்டு வந்து சூப்பராக அழகாக வந்திருக்குங்க. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா லட்டையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் லட்டு எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சுங்க. எனக்கு பார்த்திங்கன்னா இந்த 1 கப்பு மாவில் எனக்கு 30 லட்டு வந்துச்சு. இது இல்லாத இன்னும் கொஞ்சம் நான் ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 10:30 ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டே வந்து நம்ம சண்டே பார்க்கலாம். இது நெக்ஸ்ட் டே மார்னிங் சண்டேங்க, 7:30 ஆகுது. இன்றைக்கி வந்துட்டு நம்ம திருக்கல்யாணத்துக்கு 9:30க்கு டைம் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம போய் இப்போ சிம்பிளாக வந்து ஒரு இட்லியும் மல்லாட்டு சட்னியும் தான் செய்ய போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இட்லியும் மல்லாட்டு சட்னியும் செஞ்சு முடித்தாச்சு. இதை சாப்பிட்டுட்டு நம்ம கோவிலுக்கு கிளம்பலாம். இப்போ பார்த்திங்கன்னா டைம் ஆகிடுச்சிங்க, 9:40 ஆகிடுச்சி. வீட்டிலேருந்தே கொஞ்சம் லேட் ஆகிடுது. இப்போ நம்ம கிளம்பலாம் கோவிலுக்கு. இப்போ நம்ம கோவில்கிட்ட வந்துட்டு ரீச் ஆகிட்டாச்சு. பார்த்திங்கன்னா நம்ம அந்த கோவிலோட ஸ்ட்ரீட்டில் தான் நம்ம இருக்கோம். இது பார்த்திங்கன்னா கோவிலோட என்ட்ரன்ஸில் இருக்கோம். இப்போ நம்ம வந்து கார் பார்க் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்குள்ளார வந்தாச்சு. சுவாமிக்கு வந்து மாலை மாற்றம் நிகழ்ச்சி வந்து நடந்துக்கிட்டு இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா பூஜையெல்லாம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. திருக்கல்யாணம் நிகழ்ச்சி வந்து சூப்பராக நடந்து முடிஞ்சிடுச்சிங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான். அதுக்கு முன்னாடி சாமியெல்லாம் வந்து கும்பிடிட்டு நம்ம பிரசாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம குட்டி குட்டியாக ஃபோட்டோஸ்லாம் வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா கோவிட் சுச்சுவேஷனால் இப்போ சாப்பாடெல்லாம் வந்துட்டு பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம். இதுக்கு முன்னாடி நடந்த திருக்கல்யாணத்தெல்லாம் வந்துட்டு சாப்பாடெல்லாம் பந்தி மாறுவாங்க. அப்போ வந்து நம்ம சாப்பிட்டுட்டு தான் வருவோம். இப்போ இந்த கோவிட் சுச்சுவேஷனால் இப்போல்லாம் அங்கே சாப்பிடக்கூடாது. இப்போ வீட்டுக்கு போயிட்டு என்ன சாப்பாடு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ கல்யாணம்னாலே நம்ம வந்து தாம்பலம் வாங்கிட்டு வருவோம். நம்ம கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது அதே மாதிரி திருக்கல்யாணத்துலேயும் வருஷம் வருஷம் தாம்பலம் கொடுப்பாங்க. அதையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு காலண்டரும் கொடுத்துட்டாங்க, முருகர் காலண்டர். இப்போ பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. நாங்கள் சாப்பிட போகிறோம். என்ன சாப்பாடு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வத்தல் கொடுத்துருக்காங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம். இது மாதிரி அழகாக வந்து பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் சாதம் கொடுத்துருக்காங்க. ஸ்வீட்ஸ் பார்த்திங்கன்னா லட்டு கொடுத்துருந்தாங்க, அப்புறம் ஊறுகாய் மிளகாய் கொடுத்துருந்தாங்க, டிஷ்யூ அண்ட் ஸ்பூன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பாடு வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. தயிர் சாதம் நல்லா இருந்தது, சாம்பார் சாதமும் நல்லா இருந்தது, லட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தாம்பலம் பார்த்திங்கன்னா இது மாதிரி சில்வர் பாத்திரம் கொடுத்து அது கூட பழம் வெத்தலை பாக்கு வச்சு கொடுத்துருந்தாங்க. இது வந்து பெரியவங்களுக்கு மட்டும்தான், சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.